ஷோ. இது கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கில்லாடி ராணி தில்லோட வாணி. Powered by Aishwarya Women's Hospital and Fertility Center and Attica Gold Company. So சித்து, ஊருக்குள்ள வந்து பார்த்தனா எப்பவுமே வந்து பரவலா ஒரு டாக் இருந்துட்டே இருக்குது. என்ன? பெண்கள்னா வந்துட்டு குடும்ப குத்து விளக்கு, அடக்கத்தோட மண் விளக்கு. சோ என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு விதி விலக்கா பெண்கள் வந்து கோல்டு மெடல் வாங்குறதுல இருந்து சாதனை படைக்கிறதுல இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சித்து? இத நான் வந்து இல்லன்னு சொன்னா கொடியை புடிச்சிட்டு போராட்டத்துக்கு கிளம்பிடுவேன். டெஃபினெட்லி. ஆமான்னு சொன்னோம்னா பொண்ணுங்கள் பத்தி பேசணும் எப்படி வலிக்கிறான் பத்தியா அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு எதுக்குமா வந்து இந்த செட்ல இருக்க எல்இடி மாதிரி நானும் கம்முன்னு நின்று போயிடுறேன். நீயே சொல்லுமா. அந்த பயம் இருக்குன்னு எப்பவுமே இருக்கு நிறைய இருக்கு. என்ன பெண்களை பத்தி பேசுனதுக்கே இப்படி பயந்துட்டேன்னா நம்மளோட நிகழ்ச்சி நீ கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்தா நீ என்ன ஆக போற சித்து அப்படின்றீங்க? சரி அவங்களை கூப்பிடுங்க, பயப்படுறா இல்லையானே பாத்துடலாம். So let's welcome the first contestant from Velur. சூப்பரா நீங்க இது ப்ரொபஷனலா கத்துக்கிறீங்களா? இல்லங்க அப்படியெல்லாம் இல்ல, வீட்லயே ஆடுறதா. உங்களை பத்தி சொல்லுங்க, என்ன பண்றீங்க மேம்? நான் டீச்சரா இருக்கேங்க. என்னது டீச்சரா இருக்கேங்க? டீச்சரா? ஆமா. இந்த மாதிரி ஒரு டீச்சர் இருந்தாலும் டெய்லி ஸ்கூலுக்கு போயிருப்பேன், நல்லா படிச்சு கோல்ட் மெடல் வாங்கி நேரம் ஏதாவது நாசாகி அதான் கிழிச்சு நாசால போய் வேலை செஞ்சிருப்பேன். சோ ஹஸ்பண்டுக்கு டெய்லி ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச் தானா? அவரும் டீச்சர் தாங்க. அவங்க இப்போ ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச் தான் ஏறி நின்றுவீங்களா சார்? சோ சொல்லுங்க நீங்க. ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச். ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச். மனசுல அவர் ஸ்டாண்ட் அப் பண்ண போதுங்க, வெளிய அடிக்க வேண்டாம். போதுங்க. ஓகே ஓகே. ஹாய். குட் மார்னிங். குட் மார்னிங் மிஸ். இன்னைக்கு ஒழுங்கா ஹோம்வொர்க் எழுதுறீங்களா? மிஸ் கொடுத்த ஹோம்வொர்க்க கண்டிப்பா செஞ்சுட்டு இருக்கோம். சரி, காலைல மாவு அரைச்சிங்களா? செஞ்சுட்டேன். ஐயோ போட்டு வாங்கிட்டீங்களே எப்படி? வீடெல்லாம் சுத்தம் பண்ணீங்களா? பொறுப்பா பொண்டாட்டியா எல்லா வேலையும் பாத்தீங்களா? கண்டிப்பா பாத்துக்கோங்க. அதுக்கு ஆமாங்க, பொறுப்பா புடிச்சதான் மேல பாக்கணும். நீங்க உட்காருங்க, நான் சொல்றேன், நான் தான் உங்களுக்கு சப்போர்ட். நீங்க உட்காருங்க. சொன்ன உடனே பாரு டக்குன்னு பண்றாரு. அதுதான் வந்து எங்களோட மேக்னெட்டிக் பவர். இந்த பெண்களோட மேக்னெட்டிக் பவரே அதான். நைட்டு சோறு கிடைக்காது அந்த மனுஷனுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால எஞ்சி நின்ட்டாம்ல. நீங்க எந்த மாதிரி டீச்சர்? நீங்க? நான் கம்ப்யூட்டர் டீச்சர். கம்ப்யூட்டர் டீச்சரா? ஓகே ஓகே. அவரு மேக்ஸ் டீச்சர். மேக்ஸ் டீச்சர். அவர் கணக்கு பண்ணிட்டாரு அவங்கள. ஆமா. ஒரே ஸ்கூல்ல இருக்கீங்க, கனெக்ட் பண்ணி பிக்கப் பண்ணிட்டு. லவ் மேரேஜ். ஓகே, எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? ஒரு 8 years. லவ் மேரேஜ் ஆயி ஒரு 5 years ஆச்சு. 3 years லவ் பண்ணோம். ஓகே. பட் ரெண்டு பேருமே பாக்குறதுக்கு ஒரு டீச்சர்ஸ் மாதிரி தெரியல. அவ்வளவு கூலா இருக்கீங்க. நிறைய விஷயம் உங்களை பத்தியும் and உங்க ப்ரொஃபஷன் பத்தியும் தெரிஞ்சுக்கணும். தொடர்ந்து பேசுவோம். Thank you so much for joining in the show. Please. ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்க்கலாம். Let's welcome சென்னை சரண்யா. அந்த பாட்டை கூட நான் இப்படி பார்த்து என்ஜாய் பண்ணதுல உங்க டான்ஸ் நான் அப்படி என்ஜாய் பண்ணேன். Thank you. எங்க இருந்து வரீங்க? உங்க பேரு? நான் சென்னை தான். என் பேர் சரண்யா. ஹோம் மேக்கர் தான். டிகிரி முடிச்சுட்டு வீட்ல தான் இருக்கேன். டிகிரி முடிச்சிட்டு வீட்ல இருக்கீங்களா? வெரி குட். சோ ஏனா டிகிரி முடிச்ச உடனே மேரேஜ் ஆயிடுச்சு. சோ அதனால டிகிரி முடிச்சோட மேரேஜ் ஆனது ரொம்ப வருத்தமா சொல்றீங்க? கண்டிப்பா. சோ உங்களோட கணவர் என்ன பண்றாரு? பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரா? ஓகே. சோ நீங்க வீட்ல வந்து சமத்தா ஹஸ்பண்டையும் குழந்தையும் பாத்துட்டு இருக்கீங்க. எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? எனக்கு एक्चुअली 3 kids. My god. Okay. 2 girl and 1 boy. Thank you so much for joining and உங்களோட place. Please 1 minute. 1 minute. எங்க போறீங்க மேடம்? ஹலோ. வரே. This is your place. அத வரே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. யார் கோ? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சித்து, ஐ திங்க் நீ ஓவரா கலாய்ச்சிட்ட. ஆமா, நான் நார்மலா தான் நான் எல்லா ஷோலயும் பண்றேன். கண்டஸ்டன்ட் கஷ்டப்பட்டு டீம் கூட்டிட்டு வராங்க, இந்த மாதிரி பண்ண என்ன அர்த்தம்? சரி ஓகே, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு என்ன அவசரமோ போயிருக்காங்க. நீ இப்படி சொன்னீனா நானே தண்ட போட்டு அம்ச மாதிரி இருக்கும். இல்ல, உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சியா இருக்கு சித்து, வந்துருவாங்க. அதுக்குள்ள நம்ம வேற கண்டஸ்டன்ட் கூப்பிடலாமா? So let's welcome the next contestant. இது தாவடி போட்ட மங்கா, சுமக்கிட்ட வந்து கிங்கா, ஒரு ஆட்டம் போடு சிங்கா, இது அள்ளி நிப்பாட். இந்தாப்ல
இப்படிதானே போனேன். ஆமா இப்படி வர அது நான் தான், பட் அது நான் இல்ல. என்ன பண்றது? ஏதாவது லைட்டா சாப்பிட்டீங்களா? சாப்பிடலாமா? இல்ல என்னப்பா என்ன கூப்பிடுறது சாப்பிடலாமான்னு? சரண்யா, நீங்க பண்றது ரொம்ப தப்பு. நீங்க இப்படி போனீங்க, திரும்ப இப்படி வந்தீங்கன்னா அங்க ஏதாவது நான் சரண்யா இல்ல, என் பேர் சுகன்யா. எனக்கும் சரண்யான்னு தான் சொன்னாங்க. உங்க பேர் என்ன அப்புறம்? என் பேரு சரண்யா தான். சரி ஓகே ஃபைன், நம்ம அவங்கள இந்த வாட்டியாச்சும் ஒழுங்கா உங்க போடியம்ல போய் நில்லுங்க. அங்க அங்க நிக்கறாங்கல்ல 1 டீச்சர். மினிட் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு 1 மினிட்டா? எத்தனை 1 மினிட்? ஏன்னா 2 மினிட்ஸ்ல போறேன்பா. ஏய் என்ன ஆளு? அப்ப நான் 3 மினிட்ஸ்ல போறேன்பா. போங்க. ரெட்டை கதிரே இதோ நீ நான் நாம் பக்கம் இருந்தும் தூரம் எதற்கு எட்டும் வரையில் எங்கும் நீ நான் நாம் பற்றி படரி தோளை நிமித்து தீர 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 அந்த ஒரே இட்லி குண்டான்ல இட்லி வேகும் தெரியுமா? அதுல ஒரே அச்சில எடுத்த 2 இட்லி. அப்ப நாங்க இட்லின்னு சொல்றீங்க. அப்படி ஓபனா சொல்லிட முடியுமா என்ன? நீங்க பாக்குறதுக்கு அப்படியே குஷ்பு இட்லி மாதிரி இருக்கீங்கன்னு சொல்ல வரோம். அவ்வளவு அழகா இருக்கீங்க. சித்து ஒரு விஷயம் நோட் பண்ணனா, என்னால உங்ககிட்ட எந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ் கூட கண்டுபிடிக்கவே முடியல. அட ஆமாங்க, கிளிப்பு முதற்கொண்டு பொட்டு முதற்கொண்டு எல்லாமே ஒரே மாதிரியே போட்டு வந்துட்டாங்களா? அது நாங்க எல்லா ஷோக்குமே அப்படிதான் போவோம், எல்லா அப்ப ஃபங்க்ஷன்ஸ்க்கும். குடும்பத்தோட எல்லா ஜோக்கும் போயிட்டே இருக்கீங்க. ஆமா இப்போ நீங்க வெளிய எல்லாம் போகும்போது உங்க 2 ஹஸ்பண்ட் வேற வேற மாதிரி இருப்பாங்க, ட்வின்ஸ் இல்லையா அவங்க? ஆமா. சோ அப்படி இருக்கிறப்ப உங்க 2 பேரும் மாத்தி கீத்தி கூட்டி போனா என்ன கேக்க சொல்ற? என்ன கேக்குறீங்க? கன்ஃபியூஷன்ல கண்ணு ஃபியூஸ் ஆகி எனக்காவது உங்களை கூட்டி போயிருக்காங்களா? பேக் சைடுல இருந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரே மாதிரி இருப்போம். ஃப்ரண்ட்லயும் அப்படிதான் இருக்கு. இன்னும் அவங்க கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் பேக்ல இருந்துட்டு இப்படி கை பிடிச்சிட்டு எங்க மாமா எடுத்துட்டு போயிடுவாரு. ஏய் வா சரண்யா, அப்படி மாமா நான் சுகன்யா மாமா. ஏன் 2 பேரும் ஒரே மாதிரி பிறந்தாங்க அப்படின்னா அதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களா இருக்கும். அதை வச்சு நிறைய படங்கள்லாம் கூட வந்திருக்கு இல்லையா? ஸோ மாதிரி இவங்க லைஃப்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ஒண்ணா ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஓகே, தேங்க் யூ சுகன்யா அண்ட் சரண்யா. சரண்யா, and உங்களுக்கான இடம் வெயிட்டிங். Thank you so much. ஓகே, சோ ரெட்டை கதிரை கண்டஸ்டன்ட் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நிகழ்ச்சியோட லாஸ்ட் கண்டஸ்டன்ட் நெய்வேலியில இருந்து ரம்யா. உங்க பேரு, எங்க இருந்து வரீங்க, என்ன பண்றீங்க? நான் ரம்யா, நெய்வேலியில இருந்து வரேன். நெய்வேலி, சூப்பர். டென்டிஸ்டா இருக்கு. பல் டாக்டர். இந்த எனக்கு இங்க என்ன பண்றாரு வீட்டுக்காரர்? என் வீட்டுக்காரர் அங்க தான் இருக்காரு. வீட்டுக்காரர் அவரு சர்ஜன் வந்திருக்கீங்களா? டாக்டர் தான். So I think காலேஜ் படிக்கும் போது இருந்தே 2 பேரும் லவ் பண்ணி டாக்டர் ஆயிருக்கீங்களா? இல்ல இல்ல, வீட்ல பார்த்து தான் அரேஞ்ச் மேரேஜ் தான். சொல்லுங்க டாக்டர் சார், என்னைக்காவது ஒரு நாள் இவங்க உங்க பல்ல உடைச்சு நீங்களே அதுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கீங்களா? இல்ல அந்த மாதிரி இப்போதைக்கு எதுவும் நடக்கல. நான் அப்படி நடந்துச்சுன்னு சொன்னேன்னா வீட்டுல போய் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நடக்கும், எது வேணாலும் நடக்கும். கண்டிப்பா நடக்கும். எதுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் போட்டுருக்கீங்க. அதெல்லாம் டே பிஃபோர் மேரேஜே எடுத்துட்டேன். எப்படி டே பிஃபோர் மேரேஜே எடுத்துட்டாரு. வாவ். சோ அந்த அளவுக்கு பயமுறுத்தி வச்சிருக்கீங்க ஒரு கணவரை நீங்க. ஆமா பிரதர், இப்ப இந்த பல் டாக்டர் இருக்காங்களா பிரதர், என்னென்ன பிரச்சனை எல்லாம் அவங்க பாப்பாங்க? பல் டாக்டர் தான் ப்ராப்ளம், எல்லாமே நான் தான் மெயினா அங்க பாப்பேன். இந்த பேஷண்ட உள்ள தள்ளிட்டு வந்து விட்டுட்டு சார் கோ கோ சிஸ்டர் அப்படினு போயிடு. இது பாரு, பெண்களை கலாய்க்காத. வீட்டுக்கு வாங்க வச்சுக்கறாங்க. என் கதை முடியும் நேரம் இது. திருச்ச மணிக்கு அப்படியே போய் இடத்துல நில்லுங்க பார்க்கலாம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் ரவுண்ட் இது உங்க டக்கு. முதல் ரவுண்டோட விதிமுறைகள் சொல்றேன். ஸோ உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சில பல கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கப்படும். அந்த கொஸ்டின்ஸ் எங்கே வரும் அப்படின்னா, அது ஒரு வீடியோவாவோ, ஒரு விஷுவலாவோ, ஒரு பிக்சராவோ, ஒரு ஆடியோவாவோ இந்த எல்இடி வாலில் உங்களுக்காக பிளேஸ் ஆகும். ஸோ அந்த வீடியோ, விஷுவல், பிக்சர் வரும்போது நீங்கள் ரொம்ப கீனாக பார்க்கணும். அந்த கொடுத்துருக்க செகண்ட்ஸில் அதுலேருந்து எந்த கொஸ்டின் வேணால் நாங்கள் கேட்போம். இப்போ உங்களுக்கு நான் கேட்டவனே உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? வித்தியாசமான ஒரு சவுண்ட் ஒன்று கொடுக்கணும். அதாவது மேபி அது மிருகத்தோட சத்தமா இருக்கலாம், இல்ல ஆரன் அடிக்கிற சத்தமா இருக்கலாம், இல்ல உங்க வீட்டுக்காரர் உங்களை திட்டும் போது ஒரு சத்தத்தை கொடுப்பாரு இல்லையா, அந்த சத்தமா இருக்கலாம். அது மாதிரி எந்த சத்தமா வேணாலும் இருக்கலாம். எங்க இப்ப நீங்க வித்தியாசமா ஒரு சத்தம் ஒண்ணு கொடுங்க. அழகா பிக்ஸ் ஆயிட்டீங்கல்ல, வெரி குட். நீங்க ஜெர்மன் ஷெப்பர்டா? உங்க வீட்டுக்காரர் பெட் செல்லம் எப்படி கூப்பிடுவீங்க? ராம். அந்த ரா மட்டும் என்னது? சூப்பரா சொன்னீங்க, ஒரே ஒரு சொல்லுங்க. சேன் சொல்லுவோமா? சேன் சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா?
1 2 3. நீங்க உங்க ஹஸ்பண்ட் எப்படி செல்லமா கூப்பிடுவீங்க? நான் மூணு கூப்பிடுவேன். மூவா மூவா அவங்க உங்களுக்கு வர மாதிரி வச்சுக்கிட்டாங்க. ஏன் உங்க அத்தை பேர் என்ன? ரகு. ரகுக்கும் மூக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அது அப்படியே வந்துடுச்சு. சரி ஓகே, நீங்க மூ ஃபிக்ஸா? Okay. எங்க கத்தி காட்டுங்க. மூ. ரைட். நீங்க பாபா மொரட்டுடா. நான் வந்து கேள்வி கேட்டு முடிச்சோன்னே உங்க எல்லாருக்கும் ஆளுகளுக்கு தனித்தனியா ஒரு சவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோமா? அந்த சவுண்டை ஃபர்ஸ்ட் யாரு கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட தான் நம்ம முதல் கேள்வியை கேட்க போறோம். கேட்கப்படுற ஒவ்வொரு கேள்விக்கான விடையை கரெக்டா சொன்னீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் உங்க அக்கவுண்ட்ல ஆட் ஆகும். ஸோ உங்களுக்கான கேள்வி இதோ விஷுவலா வந்துட்டு இருக்கு. நீ இங்க 5 வருஷமா பானிபூரி விக்கிற, ஆனா நாங்க பரம்பரை பானிபூரி விக்கிறோம். சம்ஜா? பரம்பரை இதே பொரிய வைக்கிறீங்களே, இன்னுமாடா நமக்கு போகாம இருக்குது. ஸோ உங்களுக்கான கேள்வி, அந்த மேஜையில் எத்தனை பானிபூரி பாக்கெட் இருந்தது? கமான் மியாவ். 3 இருந்ததா? 3 பாக்கெட். ஸோ அது கரெக்டா இல்லையா அப்படின்றத கம்ப்யூட்டர் ஜிட்ட கேட்டலாம். கம்ப்யூட்டர் ஜி. சம்ஜா? பரம்பரை இதே பொரிய வைக்கிறீங்களே, இன்னுமாடா நமக்கு போகாம இருக்குது. கணக்கு டீச்சரோட ஒய்ஃப்ன்றத ப்ரூஃப் பண்ற வகையில ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. சூப்பர். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஸோ கம்ப்யூட்டர் ஜி, இவங்களுக்கான ஆடியோ. டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க 2 பேர்கிட்டயும் சொல்லக்கூடாது இன்னொன்னு இருக்கு. அத மட்டும் சொல்லிட்டா போதுமே. சோ ஆடியோ கேட்டிருப்பீங்க. மூ. மூ. கமான் மூ. அதான் பணம் இருக்காது. கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. பணம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. பணம் இருக்குன்னு சொன்னா போதும். அவங்க கிட்ட எல்லாருமே இருந்து பணம் எல்லாத்தையும் பணம் பணம் தான் சொல்றீங்க. ஆனா பணம்ன்ற டைலாக் அங்க வரவே வராது. சரி ஓகே, அந்த ஆடியோவை கேட்டுருங்க. டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க 2 பேர்கிட்டயும் சொல்லக்கூடாது இன்னொன்னு இருக்கு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாத்துங்கன்னு. இவங்க 3 பேருக்கு தெரியல, பரவாயில்ல. இருங்க உங்களுக்கு கூடவா தெரியல? உங்களுக்கு தெரியும்ல ஏற்கனவே இந்த கரெக்ட்டா? தெரியும். இது விஜயகாந்த் ஸ்டைல்ல நீங்க ட்ரை பண்றீங்களா ஒரு தடவை? எவ்வளவு சிரமமானாலும் பரவாயில்ல, உயிரை மட்டும் தயவு செய்து காப்பாத்திருங்க. ஸோ உங்களுக்கான அடுத்து வந்து ஒரு சாங். புட் த சாங். இது என்ன பாடல்? மியாவ். ஒத்தையடி பாதையில தேடி ஓடுறேன். ஓடுங்க. ஒத்தையடி பாதையில சாவி ஓடுறேன். அத்தை பெத்த பூங்குயில தேடி ஓடுறேன். சந்தன மாலை அள்ளுது ஆல காசு. ஓகே ஓகே, நீங்க பாடின பாடல் கரெக்டான பாடலான்னு பாத்துறலாமா? ஆடியோ ப்ளீஸ். ஒத்தாயடி பாதையில தாவி ஓடுறேன், அத்த பெத்த பூங்குயில தேடி வாடுறேன். சந்தன மாலை அள்ளுது மால வாசம் ஏறுது, எக்கிரி மேல சங்கிலி போல சேர தோணுது. ஸோ இதானா உங்க டக்குல அடுத்த விஷுவல். கம்ப்யூட்டர் ஜி இதோ. அடி வாங்க போற. What's going on here? பாத்தீங்களா நம்ம முன்னாடி எப்படி ஆடுறாங்கன்னு? ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க பாருங்க, பசங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஸோ அந்த விஷுவல்ல ஒரு சின்ன பையன் வந்தான்ல, பையன். ஸோ அவரோட டிஷர்ட்ல எந்த நம்பர் எழுதி இருந்தது? 6 பேக் கமிங் சூன் போட்டிருந்தது. அதுல நம்பர் 6. ஓகே, ராம். அவங்க 6 சொல்லிருக்காங்க. அது அப்படி இல்ல. கரெக்டா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிடலாம். அதே மாதிரி ராம்னு சொன்னீங்கன்னா அந்த விஷுவல் வந்துரும் இன்னொரு தடவை. ராம். சுகன்யா முதல் முறையா கரெக்டான ஆன்சர் சொல்லி 10 மதிப்பெண்கள் வாங்கிட்டாங்க. ஸோ இதானா அவங்க டக்குல லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இப்போ விஷுவலா நிறைய பாக்ஸஸாக இருக்கும். அதெல்லாம் நல்லா உன்னிப்பாக பார்த்துக்குங்க.
அதில் நிறைய இமேஜஸ் இருக்கும். ஸோ அதை நல்லா உன்னிப்பாக பார்த்துங்க. அதில் என்ன நான் கேள்வி கேட்பேன், ஓகேங்களா? இதான் நான் உங்கள் டக்கில் இவங்களுக்கான விஷுவல். ரெடியா? ஸோ எல்லா பொருளையும் பார்த்துட்டீங்க. எந்த நம்பரில் என்ன பொருள் இருந்துன்னு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்றத எல்இடி திரையிலே பார்த்துடலாம். பார்த்துட்டீங்க, நல்லா பார்த்துங்க. எந்தெந்த இடத்துல இருக்குது பார்த்துங்க. 1ல் இருக்குது, 5ல் இருக்குது, 7ல் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பௌபோ நீங்கள் தான் கற்றுனீங்க. 1ல் என்ன பொருள் இருந்தது? ஹேர் ட்ரையர். 5ல் 5th வந்து மிக்ஸி சம்திங் ஏதோ. ப்ளூடூத் ப்ளூடூத் ஹெட்செட் ஃபைனல். 7ல் மேக்கப் கிட். மேக்கப் கிட் ஃபிக்ஸ். ஓகே சரி, நீங்க அப்படியே ஹோல்ல இருங்க. சோ அடுத்து கத்துனது ஹேர் ட்ரையர், 1 இண்டக்ஷன் ஸ்டவ், அடுத்து மேக்கப் கிட். அவங்கள்ட்ட கேட்டலாம். ஃபர்ஸ்ட்ல வந்து ஹேர் ட்ரையர், செகண்ட்ல வந்து ஃப்ரிட்ஜ், தேர்ட்ல வந்து உங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா நான் கேக்கல. ஃப்ரிட்ஜ், மேக்கப் கிட். அந்த மேக்கப் கிட் மட்டும் தெளிவா இருக்கறாங்கப்பா. ஹேர் ட்ரையர், ஏர் கூலர், மேக்கப் கிட். ஹேர் ட்ரையர், ஏர் கூலர், மேக்கப் கிட். ஓகேவா? லாக்கா? ஓகே, எல்லாரும் லாக். ஓகேவா? சோ இவர்கள் 4 பேரும் 4 வித்தியாசமான பதில்கள்லாம் சொன்னாங்க. சோ அது கரெக்ட்டா இல்லையா அப்படின்றத கம்ப்யூட்டர் ஜி ஃபைனலா வந்து இந்த ரவுண்ட்ல ரம்யா சிறப்பான ஆன்சர் சொல்லி 10 மதிப்பெண்கள் வின் பண்ணிட்டீங்க. சோ இதானா உங்க டக்கில இப்போ நம்ம ஸ்கோர்ஸ் பார்க்க போறோம். Susmita 20 points, Suganya 10 points, Ramya 10 points and Saranya 0 points. வெல்கம் பேக் டு தி ஷோ. இது கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கில்லாடி ராணி தில்லோட வாணி. Powered by Aishwarya Women's Hospital Fertility Center and Artica Gold Company. ஓகே, இப்போ நாங்கள் எதுக்கு இந்த மாதிரி சக்தே படத்தில் வர ஷாருக் கான் மாதிரி நிற்கிறோம் தானே யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அதாவது இந்த ஹாக்கி ஸ்டிக்கை வச்சு இங்கே இருக்கிற கலர் கலர் பானை அத்தனையும் பெண்கள் இப்போ இருக்கிற வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனையை நினைச்சு ஒன்னையும் பிரச்சனையை உடைக்கிற மாதிரி சும்மா அனல் பறக்க உடைக்க போறாங்க. எப்படி உடைக்கிறாங்கன்றத மட்டும் பாருங்க. நீங்க பார்க்கதான் போறேன். சோ இந்த ரவுண்டோட பேரு இப்பவே கண்ணு கட்டுது. ஸோ இந்த ரவுண்டை வந்து முதல்ல தொடங்கி வைக்கிறதுக்காக நம்ம யாரை கூப்பிட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஷ்மிதா அண்ட் சுகன்யா. ஸோ வந்து பானையெல்லாம் பார்த்துருப்பீங்க. எங்களோட டீமுக்கு வந்து நாங்கள் பச்சை கலர் பானை எடுத்துக்கிறோம். ஸோ இன்னும் முடியவே இல்லை அதுக்குள்ள. ஸோ பானையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து அவங்க வந்து பச்சை கலர் பானை எடுத்துக்கிறாங்களாம். ஸோ நம்ம வந்து ரெட் கலர் பானை எடுத்துப்போம். ஸோ உங்களுக்கு வந்து நாங்கள் கண்ணை கட்டி விட்டுருவோம். ஸோ யாரு ஃபர்ஸ்ட் இந்த பானையெல்லாம் உடைச்சு முடிக்கிறீங்களோ அவங்க தான் வின்னு. ரெட் தான் உடைக்கணும். ரெட் தான் உடைக்கணும். முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க போய் கிரீனை உடைச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் போய்டும். அவ்வளவுதான். நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவேன், அவர் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகே, சோ காதை ஷார்ப்பா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா நீங்க உடைக்கலாம். சோ ஒவ்வொரு பானைக்கும் உங்களுக்கு 10 பாயிண்ட் இருக்கு. போலாமா? And your time starts now. அப்படியே கீழே பாருங்க. இங்க ரைட் கீழே. முன்னாடி அதான் போதும். இங்க. அவ்வளவுதான். ஸ்ட்ரைட்டா. இப்பவே கண்ணை கட்டுது. இந்த ரவுண்ட்ல சுகன்யா அவங்க 6 பானையை உடைச்சதுனால நீங்க 60 பாயிண்ட். இந்த ரவுண்ட்ல நம்ம சுஷ்மிதா வந்துட்டு மொத்தமா 8 பானையை உடைச்சு 80 பாயிண்ட்ஸ் வின் பண்ணிருக்காங்க.
ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சுஷ்மிதா வந்துட்டு பானை உடைக்கிறதுல வந்து ரொம்ப வந்து ஃபோர்ஸா இருந்தாங்க. ஆ, பட் பேசிக்கலி வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு பர்சன் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அப்படியா? So இந்த தருணத்தை செலிப்ரேட் பண்றதுக்காக லெட்ஸ் ஹேவ் சுஷ்மிதாஸ் ஹஸ்பண்ட் தி ஸ்டேஜ் ப்ளீஸ். ஓகே. ஸோ இந்த ரவுண்ட்ல கம்மியான பானையை உடைச்சி தோத்து போய் அதனால நீங்க உங்க இடத்துக்கு போலாம். வாங்க. நிறுத்துங்க, விளையாடவே இல்லை அதுக்குள்ள பாட்டு. இல்ல என்னோட கப்பல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் வந்து லீடிங்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் வந்து எவ்வளவு அன்னோனியமா இருக்காங்கன்றத அவங்க ட்ரெஸ்ஸிங் கோட்லயே பாருங்க. ஒரே கலர் ட்ரெஸ். எப்படி பிளானிங்கா? இல்லங்க தச்சமே அமைஞ்சது. ஸோ இவங்களுக்குள்ள அந்த அந்யுன்யத்தை நீங்க சொல்லிட்டீங்க. ஸோ இந்த கணக்கு வாத்தியார் எப்படி கம்ப்யூட்டர் வாத்தியங்களை வந்து கலெக்ட் பண்ணாங்க அப்படின்றத இப்போ நம்ம ஒரு பாட்டு மூலியமா பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ ஒரு ரொமான்டிக் டான்ஸ் பார்க்கலாமா? ஆமா. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் சித்து. என்ன தப்பு பண்ணீங்க? ஆக்சுவலா சுஷ்மிதா வந்துட்டு ரொமான்டிக் பர்சன் மாதிரி தெரியல. கணக்கு வாத்தியார் வேற லெவல். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் நீங்க லவ் பண்ணும்போது இல்ல அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் நீங்க பார்த்தது உண்டா? நாங்க தினமும் டான்ஸ் ஆடிட்டு தாங்க இருப்போம் இப்போ. இந்த மாதிரியா? ஆமாங்க, வீட்ல ஆடிட்டு ரொம்ப பொறுமை வேணுங்க இருந்தாலும். ஓகே, நீங்க சொல்லுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. சுஷ்மிதா இந்த விளையாட்டுல ஜெயிச்சிருக்கிறது வந்து நினைச்சேன் எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. இல்ல இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஷோ இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 2 ரவுண்ட் இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டயலாக் பேசணும். இது வரைக்கும் வந்ததே இவருக்கு சந்தோஷம் தான். 2 ரவுண்ட்ல ஜெயிச்சதே எனக்கு வந்து ஹாப்பி தான். 2 ரவுண்ட்ல நல்லா வின் பண்ணிக்கிறாங்க, அதே எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அந்த அந்த ஸ்டெப்போட போவாங்க. ஓகே. ஸோ இப்போவே கண்ணை கட்டுதலேருந்து 2 பேர் சூப்பராக விளாண்டாங்க இல்லையா? ஸோ அதில் எங்கள் டீம் தோத்து வேற ஒரு மாதிரி எனக்கு மனசே கஷ்டமாயிட்டு. ஸோ அடுத்த 2 பேர் நம்ம கூப்பிட போகிறோம். எப்படியாவது என் டீமை நான் ஜெயிக்க வைக்கிறேன். கூப்பிடு. ட்ரை பண்ணுங்க. சோ அது ரெடியா விளையாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் சரண்யா அண்ட் ரம்யா. நீங்க வேண்டிட்டு கொடுக்குறேன். எல்லா சாமியும் உண்மைன்னா நீ ஜெயிப்போமா? இல்ல கரெக்டா வச்சுட்டேன். as usual வந்துட்டு எங்க டீம் ரம்யா வந்து பச்சை கலர் பானை உடைப்பாங்க and உங்க டீம் சரண்யா வந்துட்டு ரெட் கலர் பானை உடைப்பாங்க and your time starts now. So இப்பவே கண்ணை கட்டுது ரவுண்ட்ல சரண்யாவும் ரம்யாவும் விளையாண்டாங்க and ரம்யா வந்து ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் க்ரீன் கலர் வீட்டுக்கு போகிறப்ப நான் அதை கொண்டு போயிடுவேன், நீங்கள் அதை கொண்டு போயிருங்க. அதுக்காக தான் 2 பானை நான் உடைக்க வேணாம்னு சொன்னேன். இப்போ தெரியுதா? ஒரு பானைக்கு ஆசைப்பட்டு உங்களை கேம்ல தோக்கடிச்சிருக்கு அந்த புள்ள. நம்ம அப்படி கிடையாது. நம்ம அப்படியே பாகுபலி மாதிரி அப்படியே உடைச்சு தள்ளிருக்கோம். சோ ரம்யா வந்து மொத்தம் 6 பானை உடைச்சு 60 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. சும்மாவா? எங்க டீம்ல இருக்கிற சரண்யா 8 பானை உடைச்சு 80 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ஸோ இப்பவே கண்ணை கட்டுது இந்த ரவுண்டோட முடிவில் நம்ம ஸ்கோர்ஸ் பார்க்க போறோம். வெல்கம்
பேக் டு தி ஷோ. இது கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கில்லாடி ராணி தில்லோட வாணி. Powered by Aishwarya Women's Hospital and Fertility Center and Attica Gold Company. ஸோ 2 ரவுண்ட் வந்து 4 பேருமே சூப்பராக விளாண்டுருக்கீங்க. அண்ட் 3வது ரவுண்ட் இதுதான் ரொம்ப முக்கியமான ரவுண்ட். ஸோ இதுலேருந்து 2 பேர் மட்டும்தான் அடுத்த ரவுண்ட், அதாவது இந்த பம்பர் பிரைஸ் விளையாடுறதுக்கான ரவுண்டுக்கு அடுத்த லெவலுக்கு போறாங்க. ஸோ யார் அந்த பம்பர் பிரைஸையும் அந்த கில்லாடி ராணின்ற பட்டத்தையும் எடுத்துட்டு போறீங்க அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு நிர்ணயம் தான் இந்த ரவுண்ட். ஸோ நம்ம நிகழ்ச்சியோட 3rd ரவுண்ட் வாமா மின்னலு. ஓகே, வாமா மின்னல். இந்த ரவுண்டோட விதிமுறைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 2 பக்கமும் பாத்தீங்கன்னா கலர்ஃபுல் பலூன்ஸ் இருக்குது, அங்க பேஸ்கெட் இருக்குது. ஸோ அட் அ டைம் 2 கண்டஸ்டன்ட் வந்து இந்த கேமை விளையாடுவீங்க. ஸோ பலூனை வந்து நீங்க கையை வச்சு டச் பண்ணாம உங்க ஷோல்டர்ஸாலேயோ உங்க பாடியாலேயோ உங்க ஹெட்டாலேயோ நீங்க டச் பண்ணி அங்க கொண்டு போய் இந்த பேஸ்கெட்ல ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ கை யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது கான்செப்ட். கேம் விளையாடுறதுக்கு ரெடியா? ரெடி. ஓகே, சோ முதல்ல வாமா மின்னல் விளையாட போறது அதிர்ஷ்டசாலி கண்டஸ்டன்ட் யாருன்னா நம்ம ரெட்டை கதிரே மாற்றான் பிரதர்ஸ். வாங்க. இப்போ உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியும்ல. ஸோ பலூனை தலையில கை கால்ல எங்க வேணாலும் அடிக்கலாம், ஆனா கையை இப்படி தட்டுற மாதிரி அங்கெல்லாம் அடிக்கலாம். வாமா மின்னல் விளையாடுறதுக்காக நம்ம கூட சரண்யா and சுகன்யா ரெடியா இருக்காங்க. and your time starts now. come on கை யூஸ் பண்ண கூடாது. நீங்க ஹைட்ல போ, ஹைட்ல போ. சுகன்யா come on கால்ல தட்டி. பாத்துங்க. அவ்வளவுதான். தள்ளுங்க. முன்னால. கால்ல தட்டிக்கலாம்ல. அவ்வளவுதான். அதுவே விழுந்துருக்கும். கால்ல கால்ல தட்டி. கால அந்த கிட்டக்க போங்க. தட்டி உள்ள. ரெண்டு பேர் விளையாண்டாங்க வாமா மின்னல்ல. ஸோ 2 பேத்துக்குமே நல்ல டஃப் கொடுத்தாங்க 2 பேருமே. ஸோ இந்த வாமா மின்னல் ரவுண்ட்ல வந்துட்டு நம்ம சரண்யா வின் பண்ணிருக்காங்க 10 பாயிண்ட். நம்ம சுகன்யா உண்மையாவே வெல் ட்ரைட், பட் நீங்க எந்த பாயிண்ட்ஸுமே எடுக்கல. பட் இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்துக்கலாம். Thank you so much சரண்யா and சுகன்யா. Thank you. ஸோ நம்ம குஷ்பு இட்லிஸ் வந்து ரொம்ப அழகா இந்த கேம் விளையாண்டு முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்து யாரா இருந்து விளையாட போறாங்க? ஸோ அடுத்ததா நம்ம வாமா மின்னல் விளையாட போறது சுஷ்மிதா and ரம்யா. சரியா? And your time starts now. Super, Sushmita, come on. கை பொறுமை போயிடுங்க. கை வைக்காதீங்க, டச் பண்ணாதீங்க. கை அப்படியே வேற லெவல். நீங்க
ப்ளே பண்ணிருக்காங்க பிகாஸ் இது ஒரு பலூன் வந்து பார்க் பண்றதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆமா ஆமா. சூப்பரா கொண்டு போய் ரெண்டு பேருமே வந்து பார்க் பண்ணிருக்காங்க பலூனை. சோ எப்படி பார்க்கிங் பண்ணாங்கன்னு கேட்கலாமா? சோ எப்படி இருந்தது இந்த டாஸ்க்? டெரிபிளா இருந்தது. டெரிபிளா இருந்ததா? நீங்க பேசுனீங்கல்ல அதுக்காக அவங்களும் இல்ல டாக்டர்னால போடுறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஓகே சோ கை யூஸ் பண்ணலாம்னா ஓகே, கை யூஸ் பண்ணலாம். அந்த உட்கார்ந்திருக்கு பாருங்க அந்த குழந்தை, அது கூட வந்து போட்டு போயிடும். ஓகே உங்க டீம்ல சொல்லுங்க சுஷ்மிதா எப்படி இருந்தது? ரொம்ப ஜென்யூனா ப்ளே பண்ணீங்க. ரொம்ப அழகா எங்க ப்ளே டீம்னாலே ஆல்வேஸ் ஜென்யூன் தான். ஓகே நம்ம டாக்டர் ரம்யா வந்துட்டு இந்த ரவுண்ட்ல 30 பாயிண்ட்ஸ் வின் பண்ணிருக்காங்க. இந்த ரவுண்ட்ல சுஷ்மிதா டீச்சர் அவர்கள் வந்துட்டு ரொம்ப ஜென்யூனா 2 பலூன் பார்க் பண்ணி மொத்தமா 20 மதிப்பெண்கள் வாங்கிருக்காங்க. போடுறா பாட்டு. ஓகே ரொம்பவே சிறப்பா வந்துட்டு வாமா மின்னல் ரவுண்ட வந்து நம்ம விளையாடி முடிச்சாச்சு. ஓகே அண்ட் இந்த ரவுண்ட வந்துட்டு ரொம்பவே டஃபா விளையாண்டுருக்காங்க. ஆமா. அதுல என்னென்ன மதிப்பெண்கள் வாங்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துடலாமா? அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கோம். ஆமா இந்த ரவுண்ட்ல வந்துட்டு அதிக மதிப்பெண்கள் வாங்கினவங்க அடுத்த ரவுண்ட வந்து ப்ளே பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அண்ட் அந்த ரவுண்ட் விளையாண்டா மட்டும்தான் நம்மளோட கில்லாடி ராணின்ற பட்டமும் அண்ட் பம்பர் பிரைஸையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும். அண்ட் இந்த ரவுண்ட்ல கம்மி ஸ்கோர் வாங்கிருக்க அந்த 2 நம்பர் வந்துட்டு டாடா பை பை சொல்லிட்டு உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்ப போறோம். ஓகே சோ யாரு வீட்டுக்கு போக போறாங்க, யார் இங்க இருக்க போறாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போறவங்கள வெறும் கையோட அனுப்பவே மாட்டோம். எங்க குடும்பத்துக்கு நீங்க வந்தீங்கனாலே பெண்களுக்கு சீர் கொடுத்துதான் நாங்க சிறப்பா அனுப்பிச்சு வைப்போம். 3 ரவுண்டோட முடிவுல சுஷ்மிதா 120 பாயிண்ட்ஸ், ரம்யா 100 பாயிண்ட்ஸ், சரண்யா 90 பாயிண்ட்ஸ் அண்ட் சுகன்யா 70 பாயிண்ட்ஸ். ஸோ லீட் ஸ்கோரர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 4 பேர்த்துல இவங்க 2 பேர் தான். ஸோ இதற்கு மேல நம்மளால அடுத்த ரவுண்டுக்கு போக முடியாது. ஸோ இந்த ரவுண்ட்லயே நம்ம எலிமினேட் ஆகுறோம். ஸோ கில்லாடி ராணி மேடைக்கு வந்த ஃபீல், ஹவ் டு யூ ஃபீல்? ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஆக்சுவலி. நல்ல ஃபன் கேமா இருந்தது. பார்த்தோம் நாங்களும். உங்க 2 பேரும் மீட் பண்ணதுல ரொம்ப ஹாப்பி. ஓகே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வீட்டுக்கு போகும்போது வெறும் கையோட போறது கிடையாது. உங்களுக்கான சீர் ரெடியா இருக்குது. எஸ் உங்க 2 பேருக்கும் சௌபாக்கியா வழங்கும் ஒரு அழகிய மிக்ஸி இஸ் வெயிட்டிங். ஓகே சுகன்யா அண்ட் சரண்யா ஹாப்பியா அந்த சௌபாக்கியா மிக்ஸியோட வீட்டுக்கு போறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட் உங்க 2 பேரும் விளையாடி யார் அந்த கில்லாடி ராணின்ற பட்டத்தையும் பம்பர் பிரைஸையும் வாங்கிட்டு போறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி we going for a short commercial break in. இது கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கில்லாடி ராணி தில்லோட வாணி. Powered by Aishwarya Women's Hospital and Fertility Center and Artica Gold Company. வெல்கம் பேக் டு தி ஷோ. இது கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கில்லாடி ராணி தில்லோட வாணி. Powered by Aishwarya Women's Hospital and Fertility Center and Artica Gold Company. ஓகே நம்ம கில்லாடி ராணில 3 ரவுண்டே வந்துட்டு அட்டகாசமா கடந்து இப்ப 4வது ரவுண்டுக்கு வந்திருக்கோம். யார் அந்த கில்லாடி ராணின்ற பட்டத்தையும் பம்பர் பிரைஸையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்க போற ரவுண்ட் தான் இந்த ரவுண்ட். ஓகே அண்ட் இந்த ரவுண்ட்ல விளையாடி ஒருவேளை அவங்க அடுத்த ரவுண்ட்லயும் விளையாடி வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு என்ன பம்பர் பிரைஸ் கில்லாடி ராணி பட்டத்தோட கொண்டு போறாங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுல நான் ரொம்பவே ஆவலா இருக்கிறேன். அட எனக்கும் அப்படிதான் இருக்கு. உங்களுக்கும் அப்படிதான் இருக்குதா? ஆக்சுவலா அந்த கிஃப்ட்டும் பாக்குறதுக்கு உங்கள மாதிரியே இருக்கும். பாத்துக்கலாமா? அப்படியா? எஸ் பாத்துறோம். ஓகே 3 2 1 கில்லாடி ராணி. ஓகே சோ அந்த அழகிய IFB வாஷிங் மிஷினை தான் அந்த கில்லாடி ராணின்ற பட்டத்தையும் இந்த வாஷிங் மிஷினையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க வின் பண்ற கில்லாடி ராணி. ஓகே சோ இதான் வந்து குவாலிஃபயர் ரவுண்ட் மாதிரி. ஓகேங்களா? சோ இந்த ரவுண்டோட பேரு அடிச்சு தூக்கு. ஸோ நான் வந்து உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் பெரிய ரவுண்டோட இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரவுண்டோட எட்ஜில் நீங்கள் இருப்பீங்க.
நீங்கள் இந்த ரவுண்டோட எட்ஜில் இருப்பீங்க. 2 பேரும் நின்றுக்கிட்டே இருக்கணும். இந்த பொம்மை நடுவில் இருக்கே கிறிஸ்டோஃபர் பொம்மை, இந்த கிறிஸ்டோஃபர் பொம்மையை பார்த்துக்கினே இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சவுண்ட் கேட்கும். அப்போ வந்து யார் இதை ஃபஸ்ட்டு எடுக்கிறீங்களோ ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்பின் வீல் இருக்கு இல்லையா, ஸோ இதை சுத்தத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னோன்னா ஏதாவது ஒரு 5 பூ வகைகள் சொல்லுங்க அப்படின்னு வந்துச்சுன்னா இதில் நீங்கள் இப்போ 5ல் முடிச்சிருக்கீங்க, 4 முடிச்சிருக்கீங்க, அது என்ன நம்பர்ஸோ அந்த நம்பருக்கு அத்தனை பூ வகைகள் சொல்லணும். ஒருவேளை நீங்க தவறா விடை சொல்றீங்க, அதாவது இப்ப 7 வகையான ஃப்ளவர் சொல்லும் போது ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஆப்போனன்ட்க்கு போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் ப்ளே அடிச்சு தூக்கு. ரெண்டு பேர் ரெடியா? சுத்துங்கள். ஸோ 3ல நின்றுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கான கேள்வி வரும். வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு நீங்க 3 ஆன்சர் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கான கேள்வி இதோ. தமிழ் இரட்டை வேட படங்கள், டபுள் ஆக்ஷன் வந்து நிறைய படம் இருக்கு இல்லையா, அதுல 3 படம். 3 படம். கமான் கமான். சீக்கிரம். 7 6 இது சூர்யா நடிச்ச படம். 4 3 2 1. டாக்டர் வந்து இந்த பதில சொல்லாதனால ஆட்டோமேட்டிக்கா அந்த பாயிண்ட்ஸ் வந்து டீச்சருக்கு போயிடுச்சு. சோ பொம்மை எடுக்காம எதுவுமே பண்ணாம நின்ன இடத்துல நின்னு சூப்பரா டீச்சர் மார்க் வாங்கிட்டாங்க. இதே மாதிரியே 3 ரவுண்ட் இப்படியே நின்னீங்கனே ஜெயிக்க முடியாது. அடுத்த ரவுண்ட் போய் எடுக்கணும். புரியுதா? Go to your place. ரெடியா? ஓகே, ரெடியா? ஓகே. So 3 2 1. டாக்டருக்கான கேள்வி இதோ. தமிழ் நகைச்சுவை நடிகர்கள். விவேக், வடிவேலு, சந்தானம், கன்னியா, சுரேஷ் பாபு. சுரேஷ் பாபு. ஐயோ, கேக்கல. சீக்கிரம். நாகேஷ். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம விட்டு கொடுத்தாலும் 2வது ரவுண்ட்ல இழுத்து பிடிச்சி நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஸோ இப்போ 2 பேருமே ஈக்குவலாக இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஃபைனல் பஸர் இப்போ கேட்கும். ஸோ இதை எடுக்கிறவங்களால தான் கண்டிப்பாக அடுத்த ரவுண்ட் போய் விளையாட முடியும். நீங்கள் இந்த தடவை ஓடியே ஆகணும். ரெடியா? ஸோ 2 பேரும் ட்ரா ஆனதுனால இப்போ நீங்கள் 2வது எடுத்துருக்கீங்க. ஸோ திரும்பவும் போய் நீங்கள் சுத்த போகிறீங்க. ஸோ 4 தான் வந்திருக்க கேள்விக்கு 4 பதில் சொன்னீங்கன்னா மட்டும் போதும், ஈஸியாக போயிடலாம். உங்களுக்கான கேள்வி இதோ. பாகுபலியில் நடித்த நடிகர்களின் பெயர். அனுஷ்கா, பிரபாஸ், நாசர், சத்யராஜ். ஒரு முதல் ரவுண்ட் விட்டு கொடுத்தாலும் அடுத்த ரவுண்ட் இழுத்து கொடுத்தாலும் கரெக்டா ஃபைனலுக்கு செலக்ட் ஆகி இந்த ரவுண்ட்ல வந்து ஆண்டவனே வேற அவனுக்கு உதவி பண்ணிருக்கிற மாதிரி எனக்கு. ஸோ ரொம்ப அழகா விளையாண்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்க அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க. நீங்க உங்களோட இடத்துக்கு சென்றுருங்க. And as usual உங்களையும் வந்து நாங்க வெறும் கையோட அனுப்பாம சீரும் சிறப்புமா சௌபாக்கியா வழங்கும் வெட் கிரைண்டர் வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் எல்லா ரவுண்டும் விளையாடுறதுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் தான் உங்களுக்கு அங்கேருந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களையும் கூப்பிட்டு வந்து இந்த பரிசை வாங்கினாதான் அது ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அவங்கள கூப்பிட்டுலாமா காயத்ரி? Can we have Sushmita's husband please? டக்கர் டான்ஸ் எக்ஸ்பர்ட் வந்திருக்காரு. யா வீட்டு இப்போ அதே மாதிரியே போய் அந்த கிரைண்டர் எடுத்துட்டு வரணுமா? எஸ் ப்ளீஸ் சார். போமா 2 பேரும் சேர்ந்தே போவோம்.
ஓகே, சோ இவ்ளோ நேரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஒய்ஃப் ரொம்ப அருமையா ஸ்லோவா ஸ்டடியா ரொம்ப சூப்பரா வந்து விளையாண்டாங்க. சோ இந்த மேடைக்கு நீங்க அவங்களை அழைச்சிட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ so much. So how do you feel sir? இந்த தருணத்துக்காக தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தையோட வந்ததுக்கு இந்த ஷோவில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் டு ஜெயா டிவி. Thank you so much for coming. ஓகே, நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 4 பியூட்டிஃபுல்லான லேடிஸோட நிகழ்ச்சியை ஆரம்பிச்சோம். அண்ட் ஒருத்தரும் விளையாண்டு ஒரு ரவுண்ட்ல எலிமினேட் ஆகி இப்போ லாஸ்டா தன்னோட இடத்த ரொம்பவே ஸ்ட்ராங்கா தக்க வச்சுக்கிட்டு அடுத்த ரவுண்ட் கில்லாடி ராணின்ற பட்டத்தையும் வாஷிங் மிஷினையும் வின் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போவேன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க நம்ம டாக்டர் ரம்யா. So Dr. Ramya, come on. So ரம்யா, நீங்க தான் இந்த ஃபைனல் ரவுண்ட விளையாட போறீங்க. சோ கண்டிப்பா நீங்க அந்த பட்டத்தையும் அந்த வாஷிங் மிஷினை வின் பண்ணிடுவீங்கன்ற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? 100% என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன். ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த ரவுண்ட் ஆட்ரா சக்க. எப்படி விளையாடணும் அப்படின்றதை நான் சொல்ல போறேன் உங்களுக்கு ரம்யா. ஸோ அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பால் இருக்கு. அந்த பால்குள்ளே வந்துட்டு உங்களுக்காக குட்டி குட்டி பால்ஸ் இருக்கும். அதில் வந்து சில நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும். எதுக்காக அந்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற அந்த வாஷிங் மிஷினோட ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே அசியூம் பண்ணி ஒரு ப்ரைஸை நீங்கள் மைண்டு செட் பண்ணிக்கணும். நீங்கள் ஒவ்வொரு பால் எடுக்க அந்த நம்பர்ஸ் வந்து எந்தெந்த பாக்ஸில் வைக்கணுன்றதே நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இன்கேஸ் நீங்கள் கையை உள்ளே விட்டு ஷஃபிள் பண்ணி நீங்கள் உங்களுக்கான நம்பர்ஸை எடுக்கும்போது அதில் இன்டூ நம்பர் போட்ட பாலை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 லைஃப் லைன் கொடுக்கப்படும். அதில் ஒரு லைஃப் லைனாக போய்கிட்டே இருக்கும். ஸோ மேலே 3 ஹார்ட்டின் பார்த்துருப்பீங்க, அதுதான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற லைஃப் லைன். அண்ட் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்கலாம், ஆடியன்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். பட் டிசிஷன் வந்து உங்களோட தான் இருக்கணும். நம்ம ஒருத்தரையும் சுத்திட்டு எடுக்கும் பொழுது நீங்க இந்த 3 பால்ஸையும் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஷோல உங்களால தொடர முடியாது. அப்படி இல்லாத வரைக்கும் நீங்க இந்த நம்பர்ஸா எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க எவ்வளவு தடவை வேணாலும் அதுல மாத்தி நம்பர்ஸ் ஷஃபிள் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது எப்ப கரெக்டா அரேஞ்ச் ஆகுதோ அப்ப நீங்க இதை எடுத்துட்டு போகலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் 0. ஓகே, ஸோ இதை எங்க வைக்கலாம்? லாஸ்ட். ஸோ லாஸ்ட்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க உடனே முடிவு பண்ணிட்டீங்களோன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இல்ல லாஸ்டே வைக்கலாமா? ஓகே, அவங்க கான்ஃபிடென்ட்டா 0 வந்து லாஸ்ட்ல தான் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்த்துடலாம் இது கரெக்டா இல்லையா அப்படின்றது. கிரீன் வரப்பையும் ரெட் வரப்பையும் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஓகே, ஸோ அடுத்த பால் எடுத்துலாமா? ஓகே, டன். ஸோ உங்களுக்கான Oh my god. கிராஸ் இன்டூ எடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கான 3 லைஃப்ல ஒரு லைஃப் போயிடுச்சு. 3 ஹார்ட் இருந்தது இல்லைங்களா? ஸோ அதில் ஒரு ஹார்ட் போயிடுச்சு. வாவ். ஸோ 3. ஸோ 3 வந்திருக்கு. இதை எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணலாம்? ஹெல்ப் கூட கேட்டுக்குங்க. பாப்பா சொல்றாங்க. என்னம்மா? பாப்பா சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட்ல வைக்கணும்னு. என்ன பண்ணுவோம்? வச்சிருவோம். ஷூர். சோ வந்து பாப்பா 3 சொல்லிருக்காங்க. டாக்டர் அந்த 3ஐ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சோ இந்த 3 முதல் கட்டத்தில் சரியா தவறா? வேற லெவல். ஸோ நமக்கு இப்போ ஸ்டார்டிங்கும் தெரிஞ்சிருச்சு, எண்டிங்கும் தெரிஞ்சிருச்சு. இன்னும் நடுவில் இருக்க அந்த 3 நம்பர்ஸ் மட்டும்தான். அது ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். பாப்பா நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா. பாப்பாவுக்கு ஏதாவது ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. இப்போ நல்ல நம்பராக இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட செகண்ட் லைஃபும் போயிடுச்சு. ஓகே, இன்னும் உங்களுக்கு ஒரே ஒரு லைஃப் தான் இருக்கு. ஸோ இன்னும் ஒரே ஒரு இன்ட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட இதுக்கப்புறம் உங்களால் இந்த ஷோவில் கண்டினியூ பண்ண முடியாது. அண்ட் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, ரொம்ப ஈஸி. டாக்டர் சார் ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் இட்ஸ் 9. ஸோ எங்கே வச்சா கரெக்டாக இருக்கும்? நீங்கள் ஹெல்ப் கூட கேட்டுக்கலாம். 4ஆ? ஸோ பாப்பாவே திரும்ப 4 இருக்கா? ஷியோரா? ஸோ டாக்டர் அவர்கள் இந்த 9 4
அந்த பாக்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது சரியா இல்லை தவறா? வாவ்! வேற லெவல் சார் நீங்க. ஸோ இன்னும் 2 பாக்ஸ் தான். ஸோ அந்த 2 பாக்ஸையும் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ப்ரே பண்ணிக்கோங்க, கான்ஃபிடென்ட்டா விளையாடுங்க. ஓ மை காட், உங்கள்கிட்ட தான் நான் சொன்னேனே அந்த இன்டு பாலை எடுக்காதீங்கன்னு. நல்ல வேளை 3 எடுத்துட்டீங்க. ஓகே, ஸோ இந்த 3 எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம்? செகண்டா? ஸோ டாக்டர் அவர்கள் இதை 2வது கட்டத்தில் வைக்க சொல்கிறார்கள். அது சரியா இல்லை தவறா? வாவ்! ஒண்ணு தான் இருக்குது. அதே மாதிரி ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குது உங்களுக்கு. இப்போ இதுல இருக்க போறது 2 பால் தான். ஒன்னு அந்த இன்டு பால் இருக்க போது, இன்னொன்னு ஏதோ ஒரு நம்பர் இருக்க போகுது. நீங்க எடுக்கிறதுலே தெரிஞ்சிடும். மேபி இது இன்டுவா இருந்துச்சுன்னா இதோட முடிஞ்சிருச்சு. ஆனா அவங்களோட குழந்தை ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சிரிச்ச முகமா இருக்காங்க, பார்க்கலாம். ஸோ அந்த வாஷிங் மிஷின் உங்களுக்கு கிடைக்குதா இல்லையா நிர்ணயிக்க போற பாலை தான் இப்போ நீங்க எடுக்க போறீங்க. முடிஞ்சுப்பா. சார் நான் கரெக்ட்டா தான் எடுத்தாங்க சொன்னேனே. பாத்தீங்களா? சொல்லுங்க பேபி, கரெக்ட்டா எடுத்தாங்க மம்மி. பாப்பா இங்க வாங்க. நீங்களே உங்க வாயால சொல்லிட்டீங்கன்னா அதனால இங்க வாங்க. நீங்க இங்க பார்க்க கூடாது. நாங்க இன்னும் நிறைய விஷயம் பேசுவோம். அதெல்லாமா பார்த்துட்டு இருக்கீங்க. அம்மா ஜெயிச்சிருவாங்களா? அம்மாவுக்கு அந்த வாஷிங் மிஷின் ஜெயிச்சிருவாங்களா? அம்மா கரெக்டாக அதை எடுத்துருப்பாங்களா? அம்மா ஆல்ரெடி 2 பால் இதை எடுத்துட்டாங்களே, இப்போ கரெக்டாக எடுத்துருப்பாங்களா? அப்பாட்ட கேளு. எடுத்துருவாங்களா? சரி, இப்போ இதுல என்ன நம்பர் இருக்குன்னு அம்மா கிட்ட சொல்றியா? நான் 3 2 1 சொல்றேன், சொல்றீங்களா? ரெடியா? நீங்க அப்படியே சொல்லணும். 3 2 1 6. கில்லாடி ராணி அப்படின்ற பட்டம் மட்டும் கிடையாது. சோ இந்த பம்பர் பிரைஸ் ஆன வாஷிங் மிஷினை நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. அண்ட் சார், நீங்க இவ்ளோ நேரம் ஒரு டாக்டரா ரொம்ப பொறுமையா இங்க உட்கார்ந்து உங்களோட வைஃப் விளையாடுறத பார்த்து என்கரேஜ் பண்ணி அவங்க கூட சேர்ந்து நீங்களும் வந்து எனர்ஜி கொடுத்துட்டு இருந்தீங்க. அண்ட் கண்டிப்பா வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி உங்க குழந்தை நீங்க கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெயா டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஷோ நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி ஒரு என்டர்டைனிங்காக எனர்ஜெட்டிக்கான ஒரு ப்ரோக்ராம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. எல்லோரும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்க. எஸ்பெஷலி என் ஒய்ஃபை இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக நான் பார்க்குறதுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ ரம்யா, த்ரூ அவுட் த ஷோ நீங்கள் இருந்து உங்கள் பக்கத்தில் இருந்த ஒருத்தரையும் வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டு ஸ்ட்ராங்காக நின்று கேமை விளையாண்டு கில்லாடி ராணின்ற பட்டத்தையும் வாஷிங் மிஷினையும் தூக்கிட்டு போக போகிறீங்க. ஸோ அந்த ஹோல் ஷோ எப்படி இருந்தது? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா காலேஜ் டேஸில் இந்த மாதிரிலாம் விளாண்டுருக்கோம், சும்மா இந்த கல்ச்சுரல்ஸ் அந்த மாதிரியெல்லாம். ஆஃப்டர் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறது இதெல்லாம் வந்து, அதுவும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஈவன் தோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் இது அப்பார்ட் ஃப்ரம் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஜெயா டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க் யூ சோ மச் ரம்யா. இப்போ ரம்யா இங்க இந்த மேடையில கில்லாடி ராணின்ற பட்டத்தை வின் பண்ணிருக்காங்க. எனர்ஜெட்டிக்கா ஒரு பவர் பேக் எபிசோட் பார்த்திருப்பீங்க. அண்ட் கில்லாடி ராணியும் நீங்க இன்னைக்கு எபிசோட்ல யாருன்றதை பார்த்துட்டீங்க. இதே மாதிரி நானும் விளையாண்டு கில்லாடி ராணியாகி பம்பர் பிரைஸை வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுற ஒவ்வொரு பெண்களும் நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான். கீழே ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட புகைப்படத்தையும் உங்க டீடைல்ஸையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணி இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டு நீங்களும் கில்லாடி ராணியாகி இந்த மாதிரி பம்பர் பிரைஸை வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். ஆனா இதே மாதிரி ஒரு சூப்பர் டூப்பரான எபிசோட நானும் சித்து உங்களை மீட் பண்றேன். Until then, this is Sai Gayatri and Sidhu signing off in இது கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கில்லாடி ராணி தில்லோட வாணி. Powered by
Aishwarya Women's Hospital and Fertility Center and Artika Gold Company.